மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் மாபெரும் மக்கள் இயக்கமாம் அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி செல்ல அஇஅதிமுகவுக்கு தலைமை ஏற்குமாறு சின்னம்மாவிடம் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தினர். அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் திரண்டு வந்து சின்னம்மாவிடம் நேரில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை அஇஅதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் நேற்று சந்தித்து பேசினர். அப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை ஏற்க சின்னம்மாவிடம் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மேலும் அம்மாவின் வழியில் கழகத்தை வழிநடத்தவும் கழகத்தின் மையப்புள்ளியாக இருந்து செயல்படவும் வேண்டுகோள் விடுத்தனர். தேவையற்ற வதந்திகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கழக நிர்வாகிகள் உருக்கமாக தெரிவித்ததோடு கழகத்தின் அரணாக இருந்து செயல்படுமாறும் சின்னம்மாவை அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டனர். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவோடு 35 ஆண்டு காலம் அவர்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கேற்று அவருக்கு தாயாக, சகோதரியாக தன்னையே அர்ப்பணித்து அம்மாவுக்காக வேண்டியும் இந்த இயக்கத்திற்காக வேண்டியும் பாடுபட்டவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதியும் திறமையும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கே உண்டு. அதனால் இந்த 1.5 கோடி தொண்டர்களின் எதிர்பார்ப்பு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்களுடன் கூடவே இருந்து கழகப் பணியெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்களையும் பார்த்த சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலராக பதவி ஏற்க வேண்டும் என்ற கலைக்கோடி தொண்டனாக போன்ற என்னை போன்ற அனைத்து 1.5 கோடி தொண்டர்களும் விருப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய அத்தனை சுகங்களிலும் துக்கங்களிலும் பகிர்ந்து கொண்ட உற்ற தோழியாக, சகோதரியாக இருந்து வந்த சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்கு எங்களுடைய வணக்கத்திற்குரிய சின்னம்மா அவர்களை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. எனவே எங்களுடைய கழகத்தை சீர்தூக்கி வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு தலைவியாக அம்மா இருந்தது போல எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அம்மாவினுடைய சுக துக்கங்கள், நல்லது கெட்டது அத்துணைக்கும் இருந்தார்கள். அப்படி இருந்திருக்கிற நமது சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியில் 33 ஆண்டு காலம் தமிழகத்திலே அம்மாவோடு இருந்தார்கள் என்பது அத்துணை மக்களுக்கும் தெரியும். ஆகவே தூற்றுபவர்கள் தூற்றட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும். புரட்சி தலைவி அம்மாவினுடைய வாரிசாகவே இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வந்து சிறப்பித்து தர வேண்டும் என்று ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாயுமாய் தந்தையுமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாதுமாய் விளங்கி காத்திருக்கிற தமிழகுல சாமி அம்மாவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற பாங்கு, அந்த நம்பிக்கை மதிப்புமிகு சின்னம்மா அவர்களுக்குத்தான் உண்டு. தனக்கென வாழாமல் புரட்சி தலைவி அம்மாவுக்காக மெழுகுவர்த்தியை போல் தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற மதிப்புமிகு சின்னம்மா அவர்கள்தான் இந்த கழகத்தைக்கு தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும்.